அதிரசத்துக்கு நீங்கள் என்ன அரிசி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மாவு அரிசி தாங்க யூஸ் பண்ணுறோம். இதுலேயே சிகப்பு கலர் வரும். ஆனால் அது நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணலான்ட்டு. இது வெள்ளையாக இருக்க மாவரிசி. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கும் சரி, நம்மளுடைய குளியல் பொடிக்கும் ஹைபிஸ்கஸ் பவுடர் தனியாகவும் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த செடிகள்லேருந்து பறிக்கப்பட்ட பூ தான், நம்ம தோட்டத்து செடி. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழைக்காய், ஸ்வீட் பொட்டேட்டோ இப்படி அந்த தோள்களெல்லாம் போடுறதுனால செடிக்கு நல்ல ஒரு எனர்ஜி. அதனால் கொத்து கொத்தாக அதிகமாக பூ வைக்குதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையான உரம் மட்டும்தான், செயற்கை கிடையவே கிடையாது. நைட்டு பறித்தது போக மிச்சம் இந்த மலர்ந்திருக்க குண்டுமல்லி எல்லாமே ஹேர் ஆயிலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோ மனமாகவும் ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி ஷைனிங் ஆகிறதுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டு ரோஜாவும் அப்படி தான், தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய செடிப்பூ சொல்லவா வேணும். அண்ட் கோல்ட் வின்னர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் போட்டுட்ருக்கோம். வேறு எந்த ஆயிலும் கலக்கிறது கிடையாது, கோல்ட் வின்னர் தான். அதனால் பார்த்திங்கன்னா ஆயிலும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன சிகப்பரிசி, ரங்கா டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினது. குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. சரி ட்ரை பண்ணலாம் சிகப்பரிசிலன்ட்டு அதுவும் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. காய் சாதத்துக்கு காயெல்லாம் கட் பண்ணி காய் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா மாவும் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா அதிரச மாவு ஈரப்பதமாக இருக்கணும். கையில் பிடிச்சோம் அப்படின்னா பிடி விழணும், அந்தளவுக்கு இருந்தால் தான் அதிரசமும் நல்லாயிருக்கும். அதிரச மாவுலாம் வச்சுக்கோங்களேன், பாகு போட்டு ஒரு 2-3 நாள் ஊற வச்சோம் அப்படின்னா தான் நல்லா மிது கிடைக்கும். ஊற பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜல்லிச்சாச்சு. எப்பயுமே ஜல்லிக்காமல் எது ஒன்றும் நம்ம மூவ் பண்ணவே மாட்டோம். ஸோ பக்குவமாக ஜல்லிச்சாச்சு. ஜல்லிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகு ஒரு பங்கு காயுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் நேற்று அரைச்சிட்டு வந்தது எனக்கு காலையில் ஜல்லிச்சாச்சு. வேணுன்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முளைக்கட்டிய சத்து மாவு தான், ஃப்ரெஷ் பேட்ச். இன்றைக்கி